ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ, இந்த வருஷத்தோட முதல் சூரிய கிரகணம் வந்து ஏப்ரல் 8ஆம் தேதி நிகழப்போகுது. கர்ப்பிணிகள் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எந்த நேரத்தில் நிகழப்போகுது, அந்த நேரத்தில் கர்ப்பிணிகள் எப்படியெல்லாம் இருக்கணுங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஏப்ரல் 8ஆம் தேதி எந்த நேரத்தில் நிகழப்போகுது, இது இந்தியாவில் தெரியுமா தெரியாதாங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், அப்போ தான் உங்களால் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். நம்மளோட சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், அப்போ தான் நான் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஏப்ரல் 8ஆம் தேதி நைட்டு 10 மணிக்கு கிரகணம் ஆரம்பித்து அதே நைட்லேயே 2:20 வரைக்கும் இந்த கிரகணம் வந்து நடக்க போகுது. இந்த கிரகணம் 50 வருஷத்துக்கு அடுத்து இதுதான் ரொம்ப அதிக நேரம் உள்ள இருக்கிற கிரகணம்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 50 வருடங்களுக்கு முன்னாடி இந்த மாதிரியான கிரகணம் வந்து நடந்திருக்கு. அதுக்கடுத்து 50 வருடங்கள் கழித்து இந்த கிரகணம் வந்து இப்போ தான் நடக்குது. இதோட அதாவது சூரிய கிரகணத்தோட வீரியம் வந்து எந்த டைமில் ரொம்ப அதிகமாக இருக்குன்னா நைட்டு 11 மணிக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது நைட்டுங்கிறதுனால எந்த ப்ராப்ளமும் கிடையாது. கர்ப்பிணிகள் வந்து தூங்கலாம், ஒரு சிலர் வந்து தூங்காமல் இருப்பாங்க. நைட்டு தண்ணி தாகம் எடுத்தால் கூட தண்ணீர் குடிக்கலாம். அன்னைக்கு கிரகணம் நடக்கிறதுனால ஒரு சிலர் வந்து வெளியிலே போக மாட்டாங்க. அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. கிரகணம் நடக்கும் பொழுது நீங்கள் வந்து தாராளமாக ஹாஸ்பிட்டல் செக்கப் இருந்தால் ஹாஸ்பிட்டல் செக்கப் போகலாம், அல்லது வெளியில் போகணுன்னா கூட போகலாம். இந்த நைட்டு இரவு நேரத்தில் லாங் ட்ராவல் பண்ணுறதையோ அல்லது வெளியில் அந்த நைட்டு ஏதாவது ஃபங்க்ஷன் இருந்தால் போகிறதையோ மட்டும் தவிர்த்து கொள்வது. ஒரு ரிசப்ஷனோ அந்த மாதிரி போகிறத மட்டும் போனால் கூட நம்ம சீக்கிரம் ஒரு 8-9:30க்குள்ளேயே வீட்டுக்கு வந்துடுற மாதிரி பார்த்துக்கோங்க. மற்றபடி உங்களுக்கு வெளியில் வந்து ரெஸ்ட் ரூம் இருந்தால் கூட நீங்கள் தாராளமாக போகலாம். யூரின் வருதுன்னு சொல்லிட்டு அடக்கி வச்சுட்டு இருக்காதீங்க. அது நார்மலாகவே ப்ரெக்னன்சி உமன்ஸ் வந்து யூரினை வந்து அடக்கி வச்சுட்டு இருக்கவே கூடாது. நைட்டு தான் இந்த கிரகணம் நடக்கிறதுனால ஒரு நார்மலாகவே 7 to 8 மணிக்குள்ளேயே நம்ம சாப்பிட சொல்லிடுவோம் ப்ரெக்னன்சி உமன்ஸை. அதே மாதிரி தான் நார்மலாக நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். நைட்டு தண்ணீர் தாகம் இருந்தால் கூட தண்ணீர் வந்து தாராளமாக குடிச்சிக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து தூக்கம் வராதவங்க வந்து நல்லா ப்ரேயர் பண்ணிட்டு தூங்குங்க. கண்டிப்பாக வந்து நல்லாவே தூக்கம் வரும். ஒரு சிலர் வந்து நைட்டு குளிப்பாங்க. தாராளமாக கிரகணம் நேரத்தில் குளிக்கலாம், சாப்பிடலாம், தூங்கலாம். எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஏன்னா இந்த கிரகணம் வந்து நைட்டு தான் நிகழப்போகுது. நைட்டு 10 மணிக்கு தொடங்கி அடுத்த நாள், அதாவது ஏப்ரல் 9ஆம் தேதி நைட்டு அந்த 2 மணிக்கு இந்த கிரகணம் வந்து முடிஞ்சிருது. கர்ப்பிணிகளுக்கு வந்து எந்த பயமும் கிடையாது. இப்போ ஒரு சிலருக்கு வந்து பயமாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க கையில் வந்து ஒரு வேப்பிலையோ துளசியோ அல்லது தர்பைப்புல் வந்து வச்சுக்கலாம். தர்பைப்புல் தான் ரொம்ப மெயினானதுன்னு சொல்லுவாங்க. அது கிடைக்காதவங்க ஆல்டர்னேட்டிவாக துளசியோ இதுவோ உங்களுக்கு வேப்பிலை கிடைச்சதுன்னா அதை நீங்கள் வச்சுக்கலாம். தர்பைப்புல் வந்து எங்கே கிடைக்கும்னா பூஜை சாமான்லாம் எங்கே கிடைக்குமோ அங்கே கிடைக்கும், அல்லது நாட்டு மருந்து கடையில் கூட இந்த தர்பைப்புல் கிடைக்கும். இந்த தர்பைப்புல்லை வந்து நம்ம கையில் வச்சுக்கலாம். நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி, ஏன்னா நைட்டு 10 மணிக்கு தான் அந்த கிரகணம் வந்து நிகழுது. நீங்கள் தண்ணீர் குடிக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது அந்த கிரகணம் அன்னைக்கு நடக்கிறதுக்கு முன்னாடி காலையிலேயே நீங்கள் குடிக்கிற தண்ணீர்லேயும் நீங்கள் சமைக்கிற உப்புலையும் போடும்பொழுது உங்களுக்கு இது ரொம்பவே நல்லது. இது கிரகணம் நிகழும் பொழுது மட்டும் கிடையாது. உங்களுக்கு ஒரு பயமாக இருக்குன்னா நீங்கள் அந்த தர்பைப்புல் வந்து கையில் வச்சுக்கலாம். அப்படி வச்சுக்கொள்ளும் பொழுது உங்களுக்கு சுற்றி எந்த நெகட்டிவ் எனர்ஜியும் வராமல் பாதுகாக்கிறதுக்கு இந்த தர்பைப்புல் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். கிரகணம் நேரத்தில் மட்டும் கிடையாது. ஒரு சிலருக்கு ஒரு கெட்ட கனவு மாதிரி வரலாம், ஒரு சிலருக்கு ஒரு பயமாகவே இருக்கும் ஒரு டெலிவரி நினச்சா. அந்த நேரத்தில் கூட நீங்கள் இந்த தர்பைப்புல்லை வந்து தாராளமாக வச்சுக்கலாம். கர்ப்பிணிகள் வந்து இன்றைக்கி கிரகணம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு சாப்பிடாமையோ அல்லது ஹாஸ்பிட்டல் போகாமையும் இருக்காதீங்க. ஒரு சிலர் வந்து டிவி பார்ப்பாங்க. தாராளமாக டிவி பார்க்கலாம். நிறைய புக்கு படிக்கலாம். புக்கு படிக்கும் பொழுது நல்லா சத்தமாக ரீட் பண்ணும் பொழுது குழந்தைக்கு வந்து நல்லா கேட்கும் திறன் வந்து ரொம்ப அதிகமாகும்னு சொல்லுவாங்க. கர்ப்பிணிகள் வந்து கிரகணம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பயப்படணும்னு அவசியமே கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.